இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இயற்கை விவசாயம், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது இன்றைக்கி ஒருத்தரை சந்திக்க போகிறோம். அது விஷயமாட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம குருந்தங்கோடு ஒன்றியம் அதுக்கு உட்பட்ட பகுதியில் முளச்சநிலை கிராமம், அங்கே தான் ஒருத்தரை பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, அவர் பார்க்க போகிறோம். சரி. நான் குன்னூர் ஒன்றியம் முளச்சநிலை கிராமத்தில் வசிக்கிறேன். இப்போ இந்த தோட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 50 சென்ட் இடம் சுற்றிட்டாக தான் இருக்குது. இதை நான் இயற்கையாக எல்லாமே இயற்கை விவசாயமாகவே நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் என்னென்னா வீட்டில் மாடு எல்லாமே நான் இயற்கையாக வளர்க்குறதுனால அதுலேருந்து வரக்கூடிய இதை வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு மரமாக. இப்போ இது பப்பாளி மரம் நட்டுருக்கேன். அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு கிருமி கிருமிநாசினி பொருளாகவும் இது யூஸ் பண்ணுறோம். எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வயிற்றில் உள்ள ஜீரணத்துக்காகவும் வயிற்றில் உள்ள ஒரு சில கிருமிகளுக்காகவும் வைட்டமின் சி சத்து உள்ள பப்பாளி மரம். இது நான் இயற்கையாகவே நட்டு வளர்த்துட்ருக்கேன். இது வேறு எந்த ஒரு ரசாயன பொருளும் நான் கலப்படம் பண்ணலை. அதே மாதிரி ஒவ்வொரு இதுவும், அதாவது மாடுன்னா மாட்டுக்கு தேவையானது எல்லாமே, நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நான் நேச்சராக தான் வளர்த்துட்ருக்கேன். இப்போ அதை பார்த்துக்கணும். முதல்ல நம்ம பப்பாளி பார்த்துக்கிறோம். இது ஓகே. இது பப்பாளி. இது நம்ம இயற்கை இதுக்கு உள்ளது. இது நம்ம சாப்பிடக்கூடிய இதில் இது வைட்டமின் சி சத்து அதிகமாக காணப்படுது. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா, நான் இப்போ அதுக்கு நான் ஒரு பயிர் வகை, அதாவது நம்ம இயற்கையாக வளர்க்கக்கூடிய ஒரு பயிர் வகை. நம்ம இங்கே லோக்கல் லாங்குவேஜ் பெரும்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தோட்ட பயிர் இருந்தாலும் இது ஒரு பயிர் வகை. இது நம்ம நம்ம மனுஷனோட சாப்பாட்டுக்காகவும் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் இதை மாட்டுக்கு தீவனமாக, அதாவது பசு மாட்டுக்கு தீவனமாக கொடுக்குறதால பயிர் வகை சத்து, அதாவது ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கிறது இதோட இதில். அதுக்கப்புறமா இது நேச்சராக நம்ம தேவையான தென்னை மரம்லாம் நான் ஆல்ரெடி நட்டுருக்கேன். இதில் பொன்னாங்கண்ணி கீரை அப்படிங்கிற நம்ம நேச்சராக வளர்த்துருக்கேன். இது எப்படி அப்படின்னா, இது நம்ம கீரை சத்து, இரும்பு சத்தில் அதிகமாக காணப்படுது இந்த பொன்னாங்கண்ணி கீரையில். இதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. அதே டைம் நமக்கு வீட்டிலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது நம்ம இந்த ஊரடங்கு அப்படிங்கிறதுனால நம்ம எந்த இதுவுமே பண்ண முடியல. அது வெளியே இப்போ ஒரு காய்கறி வாங்கணும்னாலோ இல்லை எதுவாவது வாங்கணுமா அப்படின்னா அதிகமாகவே அமௌண்ட் அதிகமாகவே கேட்குறாங்க. இது நம்ம இயற்கையாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே, அதாவது தோட்டத்துலேயே போட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்து சமைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அதே டைம் நம்ம சாப்பிட்றதுனால கண் அதிகமாக இது ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை பார்த்துக்கோங்க. இதுவும் நம்ம இயற்கையில் ஒன்று. இது எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. நல்ல வகையாக சமைச்சிடும், சாப்பிட்றோம் மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்துக்கிங்க அப்படின்னா, கீரை, இயற்கையாக விளைவிக்கப்பட்ட சிவப்பு தண்டு கீரை இருக்குது. அந்த கீரை என்னென்ன இதெல்லாம் இருக்கோ நீங்களே அவங்களே தெரியும். சிவப்பு கீரையில் என்னென்ன சத்துலாம் அப்படிங்கிறது